குட் மார்னிங் டு ஆல். இது சண்டே மார்னிங். ஒரு சண்டே காலைல ஒரு 10 மணி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு மார்க்கெட் கிளம்பிட்டோம், வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. புது வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு வீடு. அப்புறம் வந்து இங்கே உள்ள கடைங்கள்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. மார்க்கெட் கூட இங்கே தான் வீட்டு பக்கமே தான் இருக்குது. வண்டியில் போயிடலாம். ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இருந்த வீட்டில் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் தான். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி, வீட்டு பக்கமே தான் இருக்குது மார்க்கெட். சண்டே மார்க்கெட் தான், சண்டே போடுவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே தான் ஃபிஷ் கூட கிடைக்குது. நம்மளுக்கு தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் வாங்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி ஆயிடுச்சு. எனக்கு வந்து வெஜிடபிள் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஹோலாக. அப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். அப்பப்போ வந்து நான் வாங்கி வச்சுக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவேன், 1 மந்த்துக்கு இல்லை, ஒரு 2 இல்லை 3 வீக்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து 1 மந்த்துக்கிட்ட கொண்டு வந்துடுவேன். இதுதான் மார்க்கெட், ஃபுல் மார்க்கெட்டு தான். இங்கே எல்லாமே வெஜிடபிள் கிடைக்கும், மளிகை சாமான் எல்லாமே கிடைக்குது. இந்த காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே தான் எடுத்தேன். ஒரு நல்ல பெருசாக இருந்தது. 40 ரூபான்னு சொன்னாங்க. பரவாயில்ல. நம்ம வீட்டு பக்கமே இருக்கிற கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சாமான் அப்பப்போ வாங்குறீங்களா, அதுவே ரேட் அதிகமாக வந்துடும். இது மாதிரி ஹோலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரேட்டும் கம்மி தான் நம்மளுக்கு. ஸோ அதேமாதிரி வந்து நாட்டு முருங்கைக்காய் கூட கிடச்சிருந்தது. 20 ரூபா என்னமோ தான் சொன்னாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் முருங்கைக்காய் விட. அதுக்கப்புறம் வெங்காயம், வெஜிடபிள் வந்து ரொம்ப ஜாஸ்தி நான் வாங்கலை. ஏன்னா வந்து அருணுக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் செய்கிற வேலை இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ நான் மட்டும் தான் இருப்பேன், நான் அவ்வளோவா செஞ்சு சாப்பிட மாட்டேனா. ஸோ அதனால் கொஞ்சம் வெஜிடபிள் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு தேவையானது கொஞ்சம் தேவையானது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். நான் ஒரு 2 வீக்ஸ் இல்லைனா 3 வீக்ஸ் தேவையான வெஜிடபிள் வாங்கிக்கிட்டு அதை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 வீக் எடுத்துகிட்டு வந்துடுவேன். கரெக்டாக 1 மந்த்துக்கு நான் வெஜிடபிள் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிக்குவேன். இப்படி தான் நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா சண்டேஸ் போய் கரெக்டாக வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துடுவேன். 1 மந்த்துக்கு ஒரு முறை வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுமாதிரி கிராசரிஸும் அப்படி தான். ஒரு 3 மந்த்ஸுக்கு தேவையான கிராசரிஸ் வாங்கி வச்சுக்குவேன். அதை மேபி தீர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 1 மந்த் விட்டு திரும்பி போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். சின்னதாக அப்பப்போ வாங்கவே மாட்டேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரேட் அதிகமாக ஆகும். ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் ரேட் அதிகமாக வச்சு விற்பாங்களா, நம்மளுக்கு சும்மா 1-2 ஜாமான் வாங்க போகும்போது கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாகிடும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஹோலாக தான் வாங்கி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வெஜிடபிளாக வாங்கிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரே கூட்டம். என்னான்னு போய் பார்த்தா மீன் கடை தான். ஒரு 3 மீன் கடை தான் இருந்தது. அதுக்கே அவ்வளோ கூட்டம், சுற்றி அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் கத்தி பார்க்குறோம். அவங்க காதுலேயே வாங்க மாட்டேன்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னு கூட காதில் வாங்க மாட்டேன்றாங்க. ரெஸ்பான்ஸே இல்லை. அங்கே எங்களுக்கு சண்டையே வந்துடுச்சு. எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் மீன் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வேறு பாப்பா எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா வெயில் வேறு சரின்னு சொல்லிட்டு நான் செம்மையாக திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மீன் போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து கடல் மீன் தான் பிடிக்கும் ஆக்சுவலாக. பட் கடல் மீன் தான் போய் பார்த்தேன். பட் வந்து அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ரொம்ப வந்து ஐஸ் மீனாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அது வாங்கலை. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆற்று மீன் இருக்குல்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். ஒரு 1 கேஜி கிட்ட அந்த கெண்டை மீன் சொல்கிறாங்கல்ல, அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன். மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஒரு 3 கேஜி ஒரு சின்னதாக அந்த ஒரு வாட்டர் மெலன் மட்டும் வாங்கிட்டு, அப்புறம் வந்து கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் வாங்குகிற இடத்துலையும் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்தது. சண்டேஸில் தான் எல்லோரும் மீன் வாங்குவாங்க போல இருக்குது. ஸோ செம்ம க்ரௌடு. நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புனோமா, ஒரு 12:30 கிட்ட தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்தது வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சா. மார்னிங் கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். எப்படி இருந்தாலும் மதியம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் ரொம்ப லைட்டாக சாப்பிட்ருந்தோம். ஆளுக்கு ஒரு தோசை தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ அதனால் அருண் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, பாப்பாவுக்கு வேறு செய்யணும்ல. ஸோ வந்தோடனே ரெஸ்ட் எதுவும் எடுக்கலை, குக்கிங் பண்ண வந்தாச்சு. வந்ததும் ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வரும்போது சிக்கன் கூட வாங்கிட்டு வந்திருந்தோம், சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அருண் வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. சீ ஃபுட் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. மீன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சிக்கன், மட்டன் இது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுவும் மட்டனும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. சிக்கன் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு.
கல்யாணம் ஆன புதுசில் எனக்கும் சுத்தமாக சிக்கன் பிடிக்காது. அருணுக்கு எப்படி மீன் பிடிக்காதோ அது மாதிரி எனக்கு வந்து சிக்கன் பிடிக்காது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து பிடிக்காது. ஆனால் அருணுக்காக அவங்களுக்கு சிக்கன் செய்யணுமேன்னு சொல்லிட்டு அப்பப்போ சாப்பிட்டு இப்போ எனக்கு பழகிடுச்சு. ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஒரு 2 பீஸ் இல்லை 1 பீஸ் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஸோ அவங்க ஆனால் பழகவே இல்லை. அவங்க வந்து மீன் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த பழக்கம் வரவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, 2 சமையல் செஞ்சு தான் ஆகணும். மேக்ஸிமம் வந்து நான் மீன் அவ்வளோவா வாங்க மாட்டேன். மேபி வந்து நாங்கள் ஊருக்கு போகும்போது வந்து ஒசூர்கிட்ட வந்து நாங்கள் தருமபுரி. ஸோ நாங்கள் ஒசூர்கிட்ட போகும்போது அருண் வந்து கடல் மீன் கடை ஒன்று இருக்கும். அங்கே வந்து எனக்கு சீ ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து வீட்டில் மீனே செய்ய மாட்டேன். அப்படியே செஞ்சால் வந்து அருணுக்கு தனியாக ஒரு சமையல் இருக்கும். சண்டே எனக்கு எப்படின்னா தேவைப்பட்டதாக நான் கேட்டால் அருண் வந்து தனியாக சிக்கன் வாங்கிக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சண்டே மட்டும் 2 சமையல் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் ஊர் சைடெலாம் வந்து நான் வந்து காரைக்கால். ஸோ எங்கள் ஊர் சைடெலாம் வந்து நான் பீச்சு பக்கம்ல வீடு. ஸோ அதனால் எங்கள் வீட்டு பக்கமே வந்து மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. வாரத்தில் ஒரு 4 நாள் இல்லை 3 நாள் மீன் குழம்பு தான் நாங்கள் சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து அப்படி ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. மீனே கிடைக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கெல்லாம் போனோன்னா என்ன பண்ணுவோம், போயினோன்னா அக்கா வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க எப்பயுமே. அந்த மாதிரி மீனோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு எனக்கு இங்கே. ஃபிஷ் கிடைச்சாலும் அந்த ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது குளத்து மீனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கடல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, தேவைப்படுறதுக்கு கிடைக்கிறது இல்லைல்ல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மீன் எதுக்கு சாப்பிட்ணும். ஸோ அதனால் இது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், ஆற்று மீன் குளத்து மீன். ஸோ அதனால் அதுவே சாப்பிட்டுக்குவேன் தேவைப்பட்டால். அதுக்கப்புறம் சிக்கன் மீனெல்லாம் நான் கழுவி வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து மீன் வறுவல், அப்புறம் ரசம் சாதம் தான் பண்ணியிருந்தேன். மீனுக்கு வறுவலுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலாலாம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். எதுவுமே போல் பேசிக் மசாலா தான். குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன், உப்பு இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் கிரேவி எப்பயும் போல தான். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ அதனால தான். அதுக்கு முன்னாடி வந்து சாதம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இந்த சமையல்லாம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஃபஸ்ட்டே சாதம் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஒரு முட்டை அவிக்கலான்னு சொல்லிட்டு முட்டையும் ஒரு பக்கம் வச்சாச்சு. சைட் பை சைடு அப்படியே வேலை நடந்துகிட்டே இருக்குது குயிக்காக. ஏன்னா டைம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால தான். மேக்ஸிமம் வந்து சண்டே தான் ரொம்ப வேலையாக இருக்குது. அருணுக்கு வேணால் லீவாக இருக்கலாம், எனக்கெல்லாம் ரொம்ப வேலை. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். சண்டே தான் அவ்வளோ வேலை இருக்கும். நான்வெஜ் செய்யணும், காலைல நான்வெஜ், அப்புறம் மதியம் லஞ்சு செய்யணும், நைட்டு டின்னர் வேறு செய்யணும். இதுமாரி பெரிய ஃபேமிலியில் இருந்தால் இன்னும் வேறு கஷ்டமாக இருக்கும். பட் வீக் டேஸ்லாம் வந்து அவ்வளோ வேலை இருக்காது. அருண் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. ஓரளவுக்கு வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துருவேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு லஞ்சு செஞ்சு ஊட்டுவேன். ஆனால் வந்து சண்டே அப்படி கிடையாது. கொஞ்சம் வேலை டபுளாக தான் இருக்குது. ரெஸ்ட்டே இருக்கிறது இல்லை. அருண் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னா கூட நம்மளுக்கு அவங்களுக்கு அவ்வளோவா குக்கிங் தெரியாதுல்ல. குக்கிங் செய்வாங்க, சமைப்பாங்க நல்லா தான். பட் நான்வெஜ்லாம் அவங்கள நம்பி விடவே முடியாது. என்ன பண்ணுறது, நம்ம தான் பண்ணி ஆகணும். இருந்தாலும் அவங்களுக்கும் அதேமாரி ஒரு நாள் தானே லீவ் இருக்குது. அவங்கக்கிட்ட போய் வேலை வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அதையும் மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு அவ்வளோ வேலை கொடுக்க மாட்டேன். காலைல மார்க்கெட் போயிட்டு வந்தோடனே தூங்க சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க வந்தேனே. அதுக்கப்புறம் சைட் பை சைடு ரசம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரசம்னாவே எங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய சமையல்னாவே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வரும். அதுலேயே மெயின் இந்த மாதிரி ரசம், லெமன் ரைஸு இதுமாரிலாம் ஒரு சில ஐட்டம் இருக்குது. மெயினாக எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். எங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சால் ஜாஸ்தி பெய்யும். அப்படி புயல் அடிக்கிற அளவுக்கு பெய்யுமா, பீச் பக்கமே இருக்குல்ல. ஸோ அதனால தான் அப்போல்லாம் பவர் கட் ஆகிடும். ஒரு 2 டேஸ் கட் ஆச்சுன்னா 2 டேஸ்க்கு வராது. அப்போல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரசம் தான் பண்ணுவாங்க. டக்குன்னு எடுத்து புளியை கரைச்சி டக்குன்னு மிளகெல்லாம் இடித்து போட்டு அது கூட வந்து மேக்ஸிமம் வந்து கருவாடு இருக்குல்ல, கருவாடு போட்டு தொக்கில்ல வறுவல் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா முட்டை பொடிமா சொல்லுவாங்கள்ல, அது பண்ணுவாங்க.
டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சும்மா தான் கையில் சும்மா நசுக்கி போட்டு வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். ரசம் வைக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வருமே. ரசம் வந்து அவ்வளோ புளிப்பு, அந்த காரம் அதெல்லாம் கரெக்டாக வச்சா தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக போச்சுன்னா கூட கண்டிப்பாக ரசம் நல்லா இருக்காது. அந்த கைப்பக்குவம் எனக்கு ஃபஸ்ட்டு வரலை. கல்யாண புதுசில் எனக்கு புளிப்பு ஜாஸ்தியாக தான் போடுவேன். எங்கள் அக்கா கூட சூப்பராக வைப்பாங்க ரசம், எனக்கு வராது. இப்போ தான் ஓரளவுக்கு பழகி அப்படியே ரசம் இப்போ சூப்பராக இருக்கும். நான் பண்ணால் கண்டிப்பாக ரசம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் ரசம்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அருண் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்களா, அதனால் அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அவங்க சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மீன் வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். மீனை எப்பயுமே வந்து நான் வந்து எண்ணெயிலலாம் போட்டு பொரிக்க மாட்டேன். இதுமாதிரி தவா ஃப்ரை தான் பண்ணுவேன். கொஞ்சமான எண்ணெய் தான் செலவாகும். அதுமாதிரி எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. மசாலாவும் உதிராமல் வரும், நல்லா தான் வரும். ஏன்னா எங்கள் வீட்டு மசாலா நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்குமா, ஸோ அதனால் வந்து மசாலா எதுவும் உதிராமல் அப்படியே அழகாக வரும். மீனை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போதே வந்து பவர் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour கழித்து தான் வந்திருந்தது. நாங்கள் பெங்களூர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கோமா, ஸோ சிட்டிலேருந்து அவுட்டர் இருந்தாவே இப்படி தான் தொல்லை. ஏன்னா வந்து அடிக்கடி பவர் கட் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் கண்டிப்பாக கட் ஆகிடும் பவர். அதுமாரி இங்கே பெங்களூரில் இப்போ தண்ணி பிரச்சனை இருக்குது. நீங்கள் மேபி நியூஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். வீட்டில் வச்சு கார் கழுவுனா தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணால் வந்து அதுக்கே ஃபைன் போடுறாங்க. ஸோ நிறைய தண்ணி டிமாண்ட் இருக்குது. என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு தண்ணி வந்து இப்போ ஓரளவுக்கு பிரச்சனை தான் இருக்குது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா எழுந்துட்டா. நான் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அவள் எழுந்து வந்தாள். அப்புறம் அவளுக்கும் போட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து ரசம் ஊற்றி ஒரு முட்டை வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இந்த பார்க்கிங் ஏரியா இருக்கிறதால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நடந்துக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிறா. ஸோ அதனால் மேனேஜ் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளேயே வச்சு கண்டிப்பாக அவளுக்கு ஊட்டி விட முடியாது, சாப்பிட மாட்டா. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எப்படியோ பாப்பாவுக்கு ஒரு வழியாக சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. ஒரு 1 hour கிட்ட ஆகும் அவள் சாப்பிட்றதுக்கு. அவளை சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலை தான். எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய வேலை. அதுவும் விளையாட்டுக்காட்டி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டுக்குவா. அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் அருணும் உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் டிவி பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 monthsக்கு மேலே இருக்கும். ரீசார்ஜே பண்ணாமல் விட்டுருந்தோம். அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரீசார்ஜே பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த புது வீடு வேறு மாற்றுற மாதிரி இருந்ததா, ஸோ அதனால் அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் டிவிலாம் ஃபிட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி டிவி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்ல வாட்டர்மெலன், அதை வச்சு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு வேணுமா, ஸோ அதனால் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அதனால் அதை கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்டர்மெலன். அப்புறம் அந்த ஆரஞ்சுலாம் ரொம்ப பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவா. கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுமே அவள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.